ஃப்ளாஷ் ஓகேவா ஆகாஷ்? அந்த மாதிரி எதுவும் செய்ய போறாங்க. இங்க இருக்க பசங்க இவங்க தான். ஹாய் சொல்லுங்க. நானும் பாக்குறேன். எங்க அம்மா இங்க உட்காந்து ரசிச்சு பல்லெல்லாம் கூர் கூரா இருக்கு, நாக்கு வேற தொங்குது. வேணாம் நம்ம இருக்காங்க. மிஸ்டர் ஆகாஷ் தி ஏர்னாட்டிக்கல் டூயிங் கிரில் சிக்கன். என்னென்ன இன்கிரீடியன்ட் போட்டீங்க சொல்லுங்க, அவங்க யூஸ் பண்ணி. இருக்கிறதெல்லாம் போட்டேன், இன்கிரீடியன்ட்லாம் இல்ல, நானே யூடியூப்ல தான் போட்டுருந்தோம். திடீர்னு காட்டுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அது பிறகு அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்க நார்மலாவே பேசலாம், அந்த vlog மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. திடீர்னு எல்லாம் காட்டுல இல்ல, இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். அடுத்தது வந்து அவன் ஜஸ்ட் எக் போட்டு இது பண்றான், மேரினேட் பண்ணி வைக்கிறான். நாங்களும் மேனேஜ் இந்த மாதிரி பண்ணக்கூடாதா? நீங்க பண்ணக்கூடாது. சிக்கன் இருக்கு, ஆயில் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஃபிளார் போட்டிருக்கேனா, கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கான். கார்ன்ஃபிளவர், எக் போட்டிருக்கான், கர்ட் போட்டிருக்காங்க, சில்லி பவுடர் போட்டிருக்காங்க. அப்புறமா அப்படியே ஞாபகப்படுத்தேன், என்ன போட்டு நானே மறந்துட்டேன். சில்லி பவுடர், கார்ன்ஃபிளவர், கர்டு, இது எக் போட்டிருக்கேன், சால்ட் லைட்டா போட்டிருக்கான். சால்ட் தேவையான அளவு அவ்வளவுதான் போட்டு கலக்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். லாஸ்டா வந்து லைம் ஸ்குவீஸ் பண்ணி அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல தம்பி. அப்பா சாமி, நீங்க என்ன இப்படி பத்தின இருக்கீங்க? எப்படி தான் படுத்திருக்காங்க? அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. கிரில்ல இருந்து இப்ப 1/2 லிட்டருக்கு போயிட்டாங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? தந்தூரி தானே சொன்ன. அது எடுத்துட்டு வரல, மறந்துட்டாங்க. ஐயோ, எப்படி போய் சொல்றான் பாருமா. மா சொல்லுமா. மேலதான் இருக்கு. அப்ப தீபா கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு போலாம் ஆண்டி, சண்டே இது நாளைக்கு வந்து சரி, அங்க ஏதோ பிரச்சனை நடக்குது, நமக்கு வேண்டாம். சின்ன ரூம்ல இல்ல ஆண்டி, தண்ணி காய வைக்கிறது ஒரு அடுப்பு வரலாம். ஜாலியா உட்காந்துட்டு நானு பசங்க எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல தண்ணி காய வைக்கிற அடுப்பு பேசி விட மாட்டேங்கிறான், பைத்துக்கிறேன், கத்திக்கிட்டே இருக்கான். தண்ணி காய வைக்கிறது இரும்புல. அவ்வளவுதான், அந்த கிரில் ஸ்டாண்ட் இப்ப காணுன்றது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கமான் கமான் கைஸ். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம திருப்பியும் அதுக்கப்புறம் 10 வைக்கும் போது பார்க்கலாம். இந்த கோயில் ஒன்று இருக்கு இந்த சைட்ல, இதுதான் லாஸ்ட் எண்டு, சாரி ஸ்டார்டிங். இதுதான் ஜங்ஷன் பாயிண்ட். இங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம பில்டிங் வீடு. அதோ உட்காந்துருக்காங்க எல்லாருமே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு. ஒருத்தன் பாத்தீங்களா, இங்க 2 பேரும் ஜாலியா படுத்துக்கிட்டு என்னமோ பேசுறாங்க. நிக்குது பின்னாடி, ஈகோ வண்டி நிக்குது. ஆக்சுவலி இந்த நைட் டைமில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து இந்த வியூ எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். வேற லெவலாக இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா ஒரு பில்டிங் தெரியுது, இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் வந்து ஏரி, சூப்பரான ஏரி. இது நம்மளோட வீடு. இங்கே நான் இது வரைக்கும் யாருக்கும் ரிவீல் பண்ணதில்லை, எங்கேயுமே போட்டதும் கிடையாது. ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டோம். ஹாய்,
ஹாய் சொல்றா. ஐயோ நான் டிவில போடுவேன். ஹாய் சொல்லு, டிவில போடுவேன். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இனியா. அவங்க பேர் வந்து இனியா. பப்பி நிக்கிறாங்க. பாபி அக்கா வந்துட்டாங்க. ஹாய் பாபி அக்கா, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டி வந்துட்டாங்க இங்க. ஹாய் பாட்டி. ஆடி மாசம்ன்றது எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு என்ன அந்த விளக்கு பூஜை அங்க போய் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல வீட்டுல பண்ணோம். கோயிலாண்ட போவோம். இப்ப போகணுமா? இப்பவா? டைம் என்ன ஆகுது இப்போ? இப்பதான் செய்வாங்க. இன்னில இருந்து ஆரம்பம் 3 நாளைக்கு செய்வாங்க. சரி சரி சரி. எல்லாருக்கிட்டே வந்து 65 பண்றேன்னு சொல்றாரு. பக்கத்துல பெருமாள் கோயில். டடி டடி ஆடி மாசம் என் தம்பி பாயிண்ட புடிச்சிட்டான். நான் எத்தனை கிளம்பிடுவேன். எதனா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நானும் கிளம்பிடுவேன், என் தம்பியும் கிளம்பி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என் தம்பியோட டெக்னிக். பேப்பர். ஆமா, நீ போலடா காப்பு கட்டுறதுக்கு. சக்சஸ். போக நம்ம வீட்டுக்கு வரோம்னு பார்த்தா ஊருக்கு போகுது. ஆமா, இங்க பாருங்க கைஸ். மேல போய் கடாய் வச்சுட்டாரு. நீ பாத்துடா, நெருப்பு இருக்கு. நெருப்புல பட்டா இன்னும் வந்துவான். போகியா? எண்ணெய் ஊத்தியாச்சு. கலர்ஃபுல்லா இருக்கு மக்களே. பாத்துலாம் போது ஆடிட்டு போயிடுது நீ. சிக்கன் கொதிக்குதே. நீதான் ஒண்ணு மட்டும் போடுன. நிமிஷத்துக்கு மேல எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது பாப்பா குத்துரு. கிளேவா ஏதோ கிஃப்ட் இருக்குமா? பா நீயே கரண்டில எடுத்து போடுப்பா, அவனுக்கு நெருப்பு சுடும்பா. கல்லு வச்சு ஒரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் பேஸ்ல இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இங்க வாழ்றது பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் ரூம் பண்றதா தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. தலையமா உட்காந்துருக்கான் பாருங்க பயங்கரமா. இந்த மாதிரி நிறைய இங்க இருக்குது. அவங்கதான் இப்போதைக்கு எங்க வீட்டை பாத்துருக்காங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்கலாம். என்ன சிப்ஸ்டா அது? மோட்டு பட்டலு. ஏன்னா இதுல வந்து மோட்டுவும் பட்லும் இருக்காங்க, அதனால மோட்டு பட்லுன்னு பேர் வச்சிட்டாங்க. பட் ஆனா சிப்ஸ் பேர் வந்து ரிங்ஸ் கிளே டாய். அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை வந்து மோட்டு பட்லு சிப்ஸ். ஓல்டு சாங்லாம் போட்டு நம்ம தலைவர் கூப்பிடுறாரு. இதுதான் அந்த சிப்ஸ், மோட்டு பட்லு சிப்ஸ். 65 வெந்துட்டு இருக்கு. அது கேப்ல எதனா ஃபில் பண்ணணுன்றதுக்காக மோட்டு பட்லு சிப்ஸ். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு ஒன் டே ட்ரிப் தான். காலைல வண்டி எடுக்கிறோம். 5:30 மணிக்கு மலை ஏறுறோம். 7:30 8:30 மணிக்கெல்லாம் வந்து மேல ரீச் ஆயிடுறோம். மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு அவ்வளவுதான். பிள்ளைங்க வந்து மேகி செய்யறதுக்கு மட்டுமே ஏலகிரி போயிட்டு வந்தாங்க. யாருன்னா சொன்னா நம்புவீங்களா? ஆனா உண்மையாலுமே அவங்க மேகி செஞ்சு சாப்பிட்டு வரதுக்கு தான் ஏலகிரிக்கே போயிட்டு வந்தாங்க. அதுக்கான வீடியோ எவிடன்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, இவங்கிட்டயும் இருக்கு. இப்போ நம்ம இந்த சிக்கன் பீஸை வந்து டேஸ்ட் பண்ண போறோம்.
சூப்பராக நீ வந்து சாப்பாடு சுவையா இருக்கு. ரொம்ப ரப்பரா இருக்க கூடாது டாடி, கொஞ்சம் சாஃப்டா. ஹார்வி பறக்க பக்கம் சாப்பிடலாம். சால்ட் கொஞ்சம் போடணுமா ஆகாஷ்? சால்ட் சூப்பர். அதுதான் உண்மையிலுமே செம்மையா இருக்கு. அந்த மேரினேட் பண்ணது ஸ்பைசஸ், இதுதான் கிளே காட்டன். பசங்க கிளே வச்சிருக்காங்க. வெரி நைஸ். அவனும் கிளே வச்சிருக்கானா. ஆமா, அந்த மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சது அது தம்பி பண்ணுவாங்க. இவரு அது போட்டிருக்க சட்டம் எந்த அந்த மாதிரி கதை. சும்மா ஜாலிக்காக பண்ணணும். இந்த அப்படியே ஜோதியில ஐக்கியமாயி அதுதான் சொல்றேன். ஷைனிங்கா இருக்கு பாருங்களேன் அப்போட ஃபேஸ். இன்னைக்கு ஒரு புடி லைன் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டு இன்னும் செம்மையா இருக்குங்களா. சூப்பர். 50 ரூபாய்வா? வெரி நைஸ். டேஸ்ட் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்றோம் அப்பதான் தெரியும் மக்களுக்கு. டேஸ்டாது யாருக்கிட்ட? சூப்பரா இருக்கு. ஃப்ரையா இருக்கு. சரியா இருக்கு. சூப்பர்ப்பா. நல்லா இருக்கு. உங்க அளவுக்கு இருக்கு. கறி போலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்கான் என்ஜாய்மெண்ட் பண்றது. உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட புது வீடு. இங்க ஜஸ்ட் ஒரு ஹால் மட்டும் இப்போதைக்கு இங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இட்லி, சட்னி, சாம்பார், சிக்கன் ஃப்ரை, அவ்வளோதான். சூப்பரான டிஷ். தட்டிலப்பா 7 அங்க இருக்கு. ஆன்ட்டி வந்து ஃபிஷ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரளா ஆன்ட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே. சாப்பிட்றப்ப சொல்றேன். யாரும் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பைட். டிராகன் படத்துல ஃபர்ஸ்ட் பைட் இட்லி எடுத்துட்டு சாம்பார் சட்னியில கொஞ்சம் ஒரு vlog எடுக்கிறதுக்கு சிக்கன் ஃபிஷ் அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இன்னைக்கு இட்லி, சாம்பார், சட்னி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அழகாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம். அழகாக இந்த மக்கள், இந்த ஊர் மக்கள் அவங்களோட அன்பை நமக்கு காமிச்சு. இங்கே இருக்கவங்க யாருமே எங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன். பட் இங்கே இருக்கிறவங்க நம்ம எங்கே போனாலும் ஒரு இடத்துல அன்பு எல்லா இடத்துலையுமே நம்ம ஷேர் பண்ணணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு திருப்பி அது வந்து வரும். அது ஒரு பிலீவ் தான் எல்லாருக்குமே. ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்து
ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பண்ணணும், நானும் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும், தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் என்ன சூழ்நிலை இருக்காங்க நம்ம யாருமே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு லவ் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. லவ் திருப்பியும் வரணும் அப்படின்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனி1. அப்படி தான் நான் சொல்லுவேன். அம்மாவோட கனவு அவங்க வந்து ஒரு வில்லேஜில் ஒரு இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அவங்க இது வாங்கினாங்க. நாட் ஃபார் அதர் பர்பஸ். நமக்கு இருந்த ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அந்த இடத்துல அன்பு நிறைவாக இருக்கணும்னு நாங்கள் அப்படி ஆசைப்படுவோம். அதுக்கு ஊர் மக்கள் எல்லாருக்குமே என்ன தேவை, பசங்களுக்கு என்ன தேவைன்றது ஷைன் ட்ரஸ்ட் மூலிமா இருந்தால் அவங்களுக்கு அது போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கமிங் அஸ். அதே மாதிரி இந்த இடத்துல அப்படி ஒரு ரெகக்னைஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஃபார் எஸ்பெஷலி வீடு மக்கள். ஸோ அன்டில் தென் பை பை. திஸ் இஸ் யுவர் டாக்டர் பி. ரெண்டும் இங்கு காதல் செய்யும் நேரம்